ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. அதாவது அரசாங்கத்தின் உத்தரவின்படி GOMS நம்பர் 123 நிதித்துறை H1 டேட்டட் 24/6/2026 படி 1/7/2026 முதல் புதிய NHIS கார்டு வழங்கப்பட உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகத்தக்கது என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கார்டு வழங்குறதுல பல்வேறு இடங்களில் பல்வேறு ட்ரெஷரிகளில் பல்வேறு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அதாவது 18/8/2026 செவ்வாய்க்கிழமை என்று DTAன்னு சொல்லுவாங்கள்ல, டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், அவங்க காணொலி மூலம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து நடந்திருக்க முடியும் காணொலினா. ஏன்னா NHIS பற்றி பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற போது அவங்க எல்லா மாவட்டங்களையும் தான் நடத்திருப்பார்கள். அந்த NHIS பற்றி அவங்க எல்லா மாவட்ட கருவூல அலுவலர்கள் நம்ம விசாரித்ததில் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது சம்மந்தமாக விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. லெட்டர் நம்பர் E2 056992/2026 D3 டேட்டட் 18/8/2026. இதில் அவர் ரெஃபர் பண்ணுறது வந்து 18/8/2026 காணொலி மூலம் DTA டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கொடுத்த அறிவுரைகளை ஃபாலோ பண்ணி 25/8/2026க்குள் எல்லா ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களும் கார்டு தயார் செய்வதற்காக ஃபோட்டோ மற்றும் இதர ஆவணங்களை அவங்க எங்கே பென்ஷன் வாங்குகிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆகட்டும், இல்லை சார்நிலை கருவூலமாகட்டும், அங்கே கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஓய்வூதியர் சங்கங்களுக்கும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது நடந்தது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ட்ரெஷரி ஆஃபீஸரே லெட்டர் போட்டு எல்லா ஓய்வூதிய சங்கங்கள் அனைத்திற்கும் அந்த லெட்டர் வந்து கம்யூனிகேட் ஆகிருக்கு. இதை யார் அனுப்பிச்சாருன்னு கேட்டால், வாட்ஸ்அப்பில் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கலம் ஆதார கிளையின் தலைவர் திரு மஹபூப் பாஷா அவர்கள் இன்று மாலையிலே அனுப்பியிருந்தார். அவர் அது மாத்திரம் அனுப்பலை. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவரும் 19/8/2026 அன்று ஒரு கடிதாசி போட்டிருக்கிறார் லெட்டர். அந்த லெட்டர் வந்து எல்லா ஓய்வூதியர் சங்கங்களுக்கும் அவர் போட்டிருக்கிறார். NHIS பற்றி தான். அவர் லெட்டர் வந்து நானாக்கான எண் 160/E&F 2026 டேட் 19/8/2026 18ஆம் தேதி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாருங்க. லைக்வைஸ் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் 19/8, அதாவது நேற்றுனா புதன்கிழமை அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. NHIS கார்டு வழங்குதல் சம்மந்தமாக அப்படின்னு போட்டு ஃபோட்டோ மற்றும் ஒய்ஃப் ஃபோட்டோ அனுப்பணும், ஸ்பவுஸ் ஃபோட்டோ. 25/8க்குள்ளே அவங்களும் எல்லார்கிட்டருந்தும் கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ப்ரொஃபார்மாவே ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து எல்லா சங்கங்களுக்கும், ஓய்வூதிய சங்கங்களுக்கெல்லாம் இந்த லெட்டரை கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் 2026 NHIS கார்டு முழுமையாக உங்களுக்கு வழங்கப்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறத எழுதிட்டு டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து காணொலி மூலம் வந்து எல்லாருக்கும் நடத்திய போது இந்த மாதிரி விவரங்கள்லாம் கேட்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவர் விரிவாக கேட்டிருக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, பென்ஷனரோட நேம் பிளாக் லெட்டர்ஸில் இருக்கணுமா, 2வது PPO நம்பர், அவருடைய PPO நம்பரு, 3வது நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டில் என்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறது, 4வது வந்து பேன் நம்பர், 6வது வந்து நேம் ஆஸ் பர் பேன், 7வது டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டாக, 8 வந்து ஸ்பவுஸ் நேமு, 9 ஸ்பவுஸ் டேட் ஆஃப் பர்த்து, 10 வந்து அட்ரஸில் வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், எந்த தாலுகாவில் இருக்கிறார் அந்த பென்ஷனர் அல்லது ஓய்வு பெற்ற குடும்ப ஓய்வூதியர், மாவட்டம்
எந்த மாவட்டத்தில் அவர் வசிக்கிறார், அப்புறம் 11வது காலத்தில் மொபைல் நம்பர். இவ்வளோ விவரமும் ஏற்கனவே டிஜிட்டல்லையும் எங்கெங்கே பென்ஷனர் வந்து பென்ஷன் அமௌண்ட்டு ஓய்வூதியம் வாங்குறாங்களா அவ்வளோ பேருக்கும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் ஆன் டேட்டில் கேட்குறாங்க போல் தெரியுது. இந்த ஃபோட்டோலாம் பழைய ஃபோட்டோவாக இருக்கலாம், எந்த நினைப்பில் தான் கேட்டுறாங்களா என்ன எதுன்னு தெரில. டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறத பற்றி அவங்க ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி 25/8க்குள்ளே எல்லோரும் வந்து இந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா NHIS கார்டுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறாருங்க. விழுப்புரம் ட்ரெஷரி ஆஃபீஸர் சிம்பிளாக சொல்லிட்டார், மற்ற இதர ஆவணங்கள் இதர தகவல் உள்ளது நீங்கள் வங்கி ஒண்டி கொடுங்க, கார்டு வழங்குற சம்மந்தமாக ஃபோட்டோ மற்றும் இதர தகவல்கள் அப்படின்னு அவர் விழுப்புரம் ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து 18/8 அவர் லெட்டர் எழுதி எல்லா சங்கங்களுக்கும் ஓய்வூதிய சங்கங்களுக்கெலாம் அனுப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி 19/8 வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து எல்லாருக்கும் NHIS கார்டு கார்டு வழங்குதல் சம்மந்தமாக கீழ்காணும் ஆவணங்களெல்லாம் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மஹபூப் பாஷா அவர்கள் திருமங்கலம் ஆதாரக்கலை தலைவருக்கு யாரோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி லெட்டர்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பாகவே நந்தனத்தில் இருக்கக்கூடிய சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஓய்வூதியம் வழங்கும் அலுவலர் பென்ஷன் பே ஆஃபீஸர் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கேட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தகவல்கள் வந்தன. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிலே ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க கடந்த மாதம். மீட்டிங் போட்டு, சார் யாருமே வந்து NHIS கார்டுக்கு வந்து எல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதனால் வந்து யாரும் வந்து ஃபோட்டோ காப்பியோ இல்லை அதுக்குன்னு உண்டான அப்ளிகேஷனோ எதுவுமே கொடுக்க வேணாம் சார், எல்லாமே அண்டர் இஷ்யூவில் இருக்குது. அதனால் 1/9 வரைக்கும் கடைசி தேதி கொடுத்துருக்கறனால எல்லா சங்கங்களில் பிரதிநிதிகள்லாம் அன்றைக்கி ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. NHIS சம்மந்தமாக ஒரு மீட்டிங் போட்டிருந்தனால மதுரை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் திரு புனிதவதி அவர்கள்ட்ட கேட்டாங்க. எல்லோரும் எல்லா அங்கத்தினரும் கேட்குறாங்க, ஃபோட்டோ காப்பி ஒட்டி அப்ளிகேஷன் கொண்டு வந்து கொடுக்கணுமா, அதை உங்களுக்கு அனுப்பணுமான்லாம் கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னோன்னே எதுவுமே தேவையில்லை, ஃபோட்டோவும் தேவையில்லை, அப்ளிகேஷன் வேறு எதுவும் தேவையில்லை, எல்லாமே வந்து அங்கே இருந்து அந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அதை நேரடியாக சொல்லாமல் சம்மந்தப்பட்டவர்களிடமிருந்து தயார் பண்ணி கொண்டிருக்காங்க, யாரும் கொடுக்க தேவையில்லைன்னு அன்றைக்கி சொன்னாங்க. அவங்க சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இப்போ வரக்கூடிய சந்தர்ப்பங்களெல்லாம் பார்த்தா விழுப்புரங்காரர் கேட்டிருக்கிறாரு, திருவண்ணாமலை கேட்டிருக்கிறாரு. 18/8 வந்து ஒரு காணொலி ஆய்வு கூட்டம் நடைபெற்றிருக்கு. டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸரோடையும் ஒரு காணொலி நடத்தி இந்த முடிவை வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மதுரை மாவட்டத்தில் இன்றும் கூட கேட்டு விட்டுருந்தோம். இன்று வந்து வியாழக்கிழமை திரு பரமசிவன் அப்படிங்கிறவர் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர், ரிட்டையர்ட் அஃபிஷியல் அசோசியேஷனில் அவர் ஒரு சீனியர் மெம்பர், அதாவது மதுரை மாநகர் கிளையின் மூத்த உறுப்பினர். அவர் போய் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி போய் கேட்டிருக்கிறார் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில், சார் எல்லாம் இன்னும் 2 வாரம் ஆகும் சார், என்ன ஒன்றும் சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கேருந்து வந்த பிறகு தான் கார்டெல்லாம் கொடுப்பாங்க சார், இன்னும் 2 வாரம் ஆகலாம், அதனால் அதுக்கப்புறம் வந்து கேளுங்க அப்படிங்கிறதா சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் அவர் கேட்ட வகையில் சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஆனால் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையில் கொஞ்சம் வேகமாக நடவடிக்கை எடுத்து லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் டு ஆல் தி ரிட்டையர்ட் அஃபிஷியல் அசோசியேஷனுக்கே அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. மதுரையில் எந்த விதமான லெட்டர் இன்று வரைக்கும் வரவில்லை. இன்றைக்கு நாள் வந்து 20/8/2026 வியாழக்கிழமை இன்றைக்கு. அதனால் வந்து இதுவும் கொஞ்சம் கட்டத்தில் ஒரு லேட்டாக கூட வரலாம். இருந்தாலும் எல்லா ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் மதுரை மாவட்டத்திலே ரிட்டையர்ட் அஃபிஷியல் அசோசியேஷன் தங்களை இணைத்து கொண்டவர்கள் அனைவரும் ஃபோட்டோ காப்பி மற்றும் கேட்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, PPO நம்பரு, எல்லா டீட்டெயில்ஸும், அவங்களோட ஸ்ட்ரீட் நம்பர், டோர் நம்பர், பேர் என்ன, சிட்டி, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அவர் திருவண்ணாமலைக்கு இப்படி கேட்டிருக்காங்கனால சரி கேட்குறது எல்லா விதத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டா தான் இந்த கார்டு வழங்குவாங்க போல் தெரியுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே கார்டு வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒரு மாவட்ட தலைவர் வந்து மதுரை மாவட்ட தலைவர் 15/8/2026 அன்று, அது வந்து சனிக்கிழமை அன்றைக்கு போய் இங்கே லோக்கலில் மதுரையிலையும் இவரோட உறவினர்கள் இல்லை இவர் கூட பணிபுரிந்தவர்கள் எல்லோரும் ஆளாளுக்கு அங்கங்கே எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற தகவல் வந்ததன் பேரில் மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஜெராக்ஸுக்கு போனார். அங்கே போய் இந்த மாதிரி கேட்டவுடனே அவங்க இல்லை சார் செப்டம்பரில் தான் வரணும்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் அந்த ஒரு படம் வந்துருந்துச்சு, ஆரோ மார்க் காட்டி 2018 NHIS கார்டு அப்படின்னு போட்டு அதுலேருந்து ஆரோ மார்க் போட்டு அதுக்கப்புறம் கடைசியில் டவுன்லோட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சார் ஆமாம் வாஸ்தவம் தான் வந்திருக்கு போல் அப்படின்ட்டு வந்து பிரிண்ட் எடுத்து ஒரு லேமினேட் பண்ணி ஒரு கார்டும் கொடுத்துட்டாங்க.
கொடுத்து அதில் மாவட்ட தலைவரோட துணைவியார் பேர் தான் கார்டு, மாவட்ட தலைவர் பேர் டிபெண்டன்ஸ் நேம் அப்படின்னு செகண்ட் பேஜில் பிரிண்ட் ஆகிருந்துச்சுங்க. எதுக்காக இவ்வளவு சொல்ல, அது ஒரு வகையில் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு வகை. திருவண்ணாமலையில் திருமங்கலத்தில் இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டவுடனே அவர் தான் மஹபூப் பாஷா தான் அனுப்பிச்சிருந்தார் இந்த 2 லெட்டரையும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் விழுப்புரம் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் திருவண்ணாமலை ஆகியோர் அனுப்பிச்சிருக்காங்களா சார், மதுரையிலேருந்து உங்களுக்கு லெட்டர் இன்னும் வந்திருக்கான்னு கேட்டார். மதுரையிலேருந்து ஒன்றுமே வரலைங்க. இன்னும் அவங்க 18ஆம் தேதி அவங்க காணொலி காட்சி நடத்தியிருக்கிறாங்க. ஒருத்தர் 18ஆம் தேதி விழுப்புரங்காரர் லெட்டர் எழுதிட்டார், 19ஆம் தேதி திருவண்ணாமலை லெட்டர் எழுதிட்டார் எல்லா சங்கங்களுக்கும். ஆனால் மதுரையில் எந்த விதமான லெட்டர் வரலைங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியாச்சு. அவர் சொன்னதில் என்னென்னா, ஏற்கனவே இந்த மாதிரி கார்டு ப்ரௌசிங் சென்டரில் போய் வாங்கினவங்களில் கண்ணன் அப்படிங்கிறவர், அவங்க சங்கத்தில் உள்ளவர், ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரான். அவரோட ஸ்பௌஸ் நேம் அதில் வரலை. அதே மாதிரி இன்னொருத்தர் திருவள்ளுவன் அப்படிங்கிறது பேர், அதே சங்கத்தில் இணைந்தவர் தான். அவருடைய நேம்லேயும் அவர் ஏடி அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருந்தவர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அவர் பேர் திருவள்ளுவன். அவர் திருமங்கலம் ஆதார் கிளையில் இணைந்திருக்கிறார். அவருடைய பேர்லேயும் கார்டு இதாக இருக்குது, கார்டு வந்திருக்குன்னா ப்ரௌசிங் சென்டரில் இருக்குது. ஆனால் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குற போது ஒய்ஃப் பேர், ஸ்பௌஸ் நேம் அது டிபெண்டன்ட் அப்படிங்கிற பேரில் வரலை. இது திருமங்கலத்தை பொறுத்தமட்டில், திருமங்கலம் ஆதார கிளையை பொறுத்தமட்டில் இருக்கக்கூடிய 2 அங்கத்தினர்களின் நிலை. அதனால் இந்த கார்டு வழங்குறதுல இவ்வளவு தகவல்கள் இருக்கின்றன. இந்த காணொலியை காணும் எல்லா ஓய்வூதியர்களும், மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டெல்லாம் மாவட்டத்தில் சொல்ல முடியும், எல்லா ஓய்வூதியர்களும் தயார் நிலையில் வைத்திருங்க. அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு கேட்டிருக்கிறாங்க, பேன் கார்டு கேட்டிருக்கிறாங்க, பிபிஓ நம்பர் கேட்குறாங்க, பென்ஷனரோட நேம் கேட்குறாங்க, பிளாக் லெட்டர்ஸில் இருக்கணுமா அதுவும், அப்புறம் நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு, பேன் நம்பரு, நேம் ஆஸ் பர் பேனு, டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு, ஸ்பௌஸ் நேமு, ஸ்பௌஸ் டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸில் தான் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், தாலுக் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், கடைசியாக அவருடைய மொபைல் அந்த நம்பரும் போட்டிருக்காங்க. இது திருவண்ணாமலையில் வெளியானது. அதில் இவ்வளோ விவரங்களும் சரி பரவாயில்லை, நமக்கு இந்த லெட்டர் வராட்டில் இந்த இவ்வளோ விவரங்களும் நம்ம சேகரித்து கையில் வச்சுக்கிடுவோம். டிஸ்ட்ரிக்ட் வச்சுருந்தோ இல்லை சங்கங்களுக்கு இனிமேல் ஒரு லெட்டர் அனுப்ப போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த லெட்டர் வந்துச்சு, இல்லை கம்யூனிகேஷன் ஏதாவது அங்கேருந்து ஒரு கால் எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க. விழுப்புரத்துலையும் கேட்டிருக்கிறாங்க, திருவண்ணாமலையிலையும் 25/8 இவ்வளோ விவரங்களை கொண்டு கொடுங்கன்ட்ருக்காங்க. கூட 2 நாள் ஹாலிடே வேறு வருது. 22 சனிக்கிழமை, 23 ஞாயிற்றுக்கிழமை, அந்த 2 நாள் ட்ரெஷரி ஒர்க்கிங் ஆகுது. இன்றைக்கி தேதிக்கு 28 ஆயிடுச்சு. இன்றைக்கி வியாழக்கிழமை, 21 ஒரு நாள் இருக்குது. அவர் 24, 25 3 ஒர்க்கிங் டே தான் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஃபங்க்ஷன் ஆகிற 3 டேஸ் இந்த 3 நாட்கள் தான், 21, 24, 25 தான். எனவே மதுரை மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள், இந்த காணொலியை காணுபவர்கள் அனைவரும் தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், அவர் குடும்ப ஓய்வூதியராக இருக்கட்டும், இல்லை ஓய்வூதியர் பெறுவராக இருக்கட்டும், இல்லை ஒரே இடத்துல 2 பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் 2 பேரும் பென்ஷன் வாங்குறவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே இந்த செய்தியை தயவுசெய்து சொல்லி அவர்களை அலர்ட் பண்ணி வச்சுருங்க. அங்கே மதுரை மாவட்டத்துக்கு கருவூலத்திலிருந்தோ இல்லை சம்மந்தப்பட்ட சப்ட்ரெஷரி சார்நிலை கருவூலங்கள்லேருந்தோ உங்களுக்கு தகவல் வந்தவுடனே உடனடியாக கொண்டு போய் அந்தந்த சார்நிலை கருவூலங்கள் அல்லது பென்ஷன் எங்கே வாங்குறீங்களோ மாவட்ட கருவூலத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கட்டும் என்ற தகவலை சொல்லி இதை மற்ற எல்லோருக்கும் செய்தியாக சொல்லிவிடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து காணொலியை நிறைவு செய்கிறார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். இந்த கம்யூனிகேஷன் அங்கேருந்து லெட்டர் இந்தமாதிரி சொல்கிறத காட்டிலும் பேசாமல் காணொலி மூலம் சொல்லிட்டோம்னா எல்லோரும் அலர்ட் ஆகிடுவாங்களே என்ற ஒரு நிலைப்பாடு தான் காணொலியை மதுரை மாவட்டத்தில் அவர் கையில் எடுத்துக்கொண்டார். அதனால் அதை பார்க்குறவங்க எல்லோரும் மற்றவர்களுக்கும் சொல்லி, ஆதார் கிளை தலைவர்களுக்கும் சொல்லி, ஆதார் கிளை தலைவர்கள் அவரவர்களில் இணைந்துள்ள எல்லா அங்கத்தினருக்கும் சொல்லி, இந்த வகையில் இந்த பென்ஷனர்கள் என்ஹெச்எஸ் கார்டு பெறுவதற்கு இதெல்லாம் தேவைப்படும் என்பதை சொல்லி முன்னாடியே அலர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கிருந்து கால் வந்த உடனே கொண்டு கொடுத்துடலாம் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.